கிளாஸில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் 2 லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே கொண்டு வந்துடுங்க. வெளியே கொண்டு வந்துட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு லாக் பண்ணிக்கோங்க. ஒரு லாக் செயின் போட்டு எடுத்துட்டு மேலே ஒரு லைன்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த லைனுக்கு வந்துட்டு பெருசாக ஒரு செயின் கொண்டு போங்க. மேலே பெரிய செயின், பக்கத்துலேயே சின்னதாக ஒரு லாக்கு. அந்த லைன்ஸ் மேலேயே நீங்கள் போட்டுட்டு வாங்க. இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஃபில்லிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். பாருங்கள், ஒரு குட்டி லாக் செயின், திரும்ப அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. ஒரு பெரிய செயின், பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின், திரும்ப கீழே பெருசாக ஒரு செயின், அதோட லாக் செயின் ஒன்று, திரும்ப மேலே. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு போட போகிறீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணி முடிக்கலாம். ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணியே நீங்கள் ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே இந்த ஒரு ஸ்டிச் மட்டுமே வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் பெருசாக ஏதாவது ஒரு இமேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. கரெக்டாக போடுங்க. ஃப்ளவரில் நீங்கள் ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற ஃப்ளவருக்கு மோஸ்ட்லி இந்த ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஒர்க் முடியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எடுத்த உடனே அப்படியே ஒர்க் பண்ணிடாதீங்க. அப்படியே ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன லாக் செயின், அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லாங் செயின், திரும்ப ஒரு குட்டி லாக் செயின், திரும்ப அப்படியே ரிவர்ஸில், திரும்ப மேலே. இது வந்துட்டு நெருக்கமாக தான் போடணும், நீங்கள் கேப் விடாமல் போடுங்க. அதாவது உள்ளே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு தெரியவே கூடாது. அப்போ தான் அந்த ஃபில்லிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். முடிச்சுட்டு அந்த கார்னர் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்க. ஓகேவா? மெத்தட் வந்து இதுதான். இதில் வந்துட்டு நான் சின்னதாக ஒரு திலகம் ஷேப் மட்டும் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிசைன் வந்து போட்டுட்டு ஃபில்லிங் மெத்தட் வந்து போட்டு காட்டுங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்லிங்கில் வந்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நான் உள்ளே வந்து இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், அப்புறம் கிராஸாகவும் போடலாம். நீங்கள் ரொம்ப லென்த் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க, கிராஸாக போடுங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போடும்போதே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரேம் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்துட்டு நூல் வந்து த்ரெட் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கூட அதை பாதியாக பிரித்து நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபில்லிங் கவர் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு திரும்பவும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக போடுங்க. கிராஸாக போடும்போதுமே ரொம்ப லென்த் எடுக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1 சென்டிமீட்டர் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கவே கூடாது. அதுக்கு மேலே இந்த ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஃப்ரேமை விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல த்ரெட் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவு தான், ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இதே மெத்தடில் வந்துட்டு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துலையும் பாருங்கள், வெளியே தான் வந்துட்டு நான் லாக் செயின் போடுறேன். அந்த இடம் வந்துட்டு திரும்ப முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் செயின் ஸ்டிச் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இடமும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளவர் போடுறீங்க அப்படின்னா, மேலே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பார்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளவரோட பார்ட் வந்து நீங்கள் மேலே வந்துட்டு பெருசாக இருக்குது, கீழே வந்து லீஃப் மாதிரி வந்திருக்கு, அதாவது சின்னதாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த திலகம் ஷேப்பே எடுத்துக்கோங்க. மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கும், கீழே வந்து ரவுண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பிரெத் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வருவீங்க. போட்டுட்டு வந்து பிரெத்து கம்மியாக இருக்கிற இடத்து வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டிச் வந்து போடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதி வரைக்கும் எடுத்துக்கணும். அதாவது எந்த இடத்துல கொஞ்சம் இடம், அதாவது அந்த ஃப்ளவரோட ஷேப்பில் இடம் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல இருந்து அதோட பாதிக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் கொண்டு போயிட்டு திரும்ப வரீங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அதை வந்து கீழே கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் விட்டு விட்டு ஒரு 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 செயின் வந்துட்டு பாதியும், இன்னொரு செயின் வந்துட்டு ஃபுல்லாகவும், அதாவது அந்த ஃப்ளாட் லோடிங் லாங் செயின் வந்துட்டு ஒரு செயின் பாதியும், இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாகவும் நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு நீட்டாக அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாமே கீழேயே கொண்டு கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா மேலே பிரெத் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கீழே கொண்டு வரும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்று மேலே ஒன்று போடுற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் போடும்போது பாதி கொண்டு வந்துட்டு திரும்ப இன்னொரு நெக்ஸ்ட் செயின் வந்து கீழே கொண்டு வாங்க. இதில் வந்துட்டு நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்ட அசைன்மெண்ட் ஒர்க் வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸில் நீங்களும் ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரீயாகவே ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.